உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது உறவுகளுக்கும் இந்த வார ராசி பலன்கள் வழங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக ஜோதிட பூமியினுடைய ஆஸ்தான ஜோதிடர் கார்மேகத்தினுடைய சித்திரை மாதம் இந்த வருடப்பிறப்பு விசுவாவசு வருடம் இப்பொழுது பிறந்திருக்கின்றது. தமிழ் வருடம். அந்த வருடத்திலே தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழ் வருடத்திலே நாம் வார ராசி பலன்களை காண இருக்கின்றோம். 14/4/2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2025 சித்திரை மாதம் 1ஆம் நாள் முதல் திங்கட்கிழமை முதல் 20/4/2025 சித்திரை மாதம் 7ஆம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே மிக முக்கியமாக சுக்கிரன் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். சுக்கிரன் மிக முக்கியமான கிரகம். நவகிரகங்களிலே உங்களை சிரித்து மகிழ்வித்து சந்தோஷத்திலே ஆழ்த்தக்கூடிய ஒரு கிரகம். நாம் மனதை இறுக்கமாக வைத்துக்கொண்டே சில காலங்கள் நகர்ந்து விட்டோம். இப்பொழுது சிரித்த முகத்துடன் நல்ல நிலையிலே உங்களது அடுத்த நகர்வுகளை நகர்த்த இருக்கின்றீர்கள். அதற்கு அஸ்திவாரமாக இந்த வாரம் முதல் வாரம் விளங்குகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காணலாம். அதற்கு முன்னதாக ஏதேனும் ஜோதிடத்திலே சந்தேகங்கள் இருப்பவர்களுக்கு உங்கள் பிறவி ஜாதகத்தை அனுப்பி வைத்து என்னிடத்திலே ஜாதகம் பார்த்து நீங்கள் தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். எந்த தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு அதற்குரிய நல்ல தீர்வுகளை நாம் இங்கே சொல்ல முடியும், பயன்பெறலாம் என்பதை கூறி இப்பொழுது ராசி பலன்களை காணலாம். முதலாவதாக மேச ராசியை சேர்ந்த நம்ம சொந்தங்களுக்கு ராசி பலன்களை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். மேச ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய், உங்கள் ராசிநாதன். ராசிக்கு 8க்கும் அவரை அதிபதியாக விளங்கக்கூடியவர், ஆயுள் ஸ்தானத்திற்கும். அவர் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சென்று நீசபலம் அடைந்து காணப்படுகின்றார். பொதுவாக சித்திரை மாதத்திலே சூரியன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து விடுவார். 1 மாத காலம் இருப்பார். மிகுந்த உச்ச பலத்தோடு அங்கே அமர்வார். பொதுவாக இப்பொழுது செவ்வாய் நீசமாக இருக்கின்ற இந்த நேரத்திலே உங்கள் ராசிக்கு 5 குடையவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியை வந்து உச்ச பலம் அடைந்து அமர்ந்திருப்பது என்பது உங்கள் ராசிநாதனை விட மிக சிறப்பாக செயல்பட்டு உங்களை மிகுந்த உற்சாகத்திலே வைத்திருக்கப் போகின்றது என்பதை நாம் அறிய வேண்டியதிருக்கிறது. சூரியன் உங்கள் ராசியிலே உச்சபலம் அடைந்திருப்பதால் சென்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு சிறப்பும் பெயரும் புகழும் கிடைக்கும். இதுவரை பதவி உயர்வு கிடைக்காத அரசு உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஏதாவது நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரும். அதேபோல அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த யோகமான காலமாக இது விளங்கப் போகின்றது. செவ்வாய் உங்களுக்கு அதிக அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான கிரகமாக இருந்தாலும் கூட உங்கள் ராசி இப்போது மிகவும் வலிமை பெற்று இருக்கின்றது. அதே நேரத்தில் செவ்வாய் சாரம் பெற்ற கிரகமான சனி பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் நீசமானாலும் அவர் சனியுடைய சாரத்திலே தான் அமர்ந்து நீசம் பெற்றிருக்கின்றார். சனி ஆட்சி பலம் அடைந்து லாபஸ்தானத்திலே இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். இது மிக மிக ஒரு வெற்றிகரமான விஷயம். உங்கள் ராசிநாதன் உங்கள் மனை வலிமையை குன்று விடாமல் உங்களை கெட்டியாக இறுக பிடித்து உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை 2 கிரகங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வாரம் ஒரு வெற்றி பாதையை துவங்கும் என்பதிலே நிச்சயமாக மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே போல 2ஆம் இடத்திலே 12 குடையவன் குரு பகவான் 9 குடையவனாக விளங்கக்கூடியவரும் அவர்தான் வந்து அமர்ந்து குடும்பஸ்தானத்திற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கான ஒரு நல்ல நேரமாகவும் இது விளங்கிக் கொண்டிருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல உங்களுக்கு உடல்நிலையிலே இதுவரை இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணும் விதமாக குருபவனுடைய அனுக்கிரக பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த வாரம் எந்த விதமான தடையும் இல்லாமல் முன்னேறுவதற்கு ஏற்ற வாரம். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே தொழில் ரீதியாக நீங்கள் மற்றற்ற மகிழ்ச்சியை அடைவதற்கான வாய்ப்பு.
குறிப்பாக லிக்விட் பிசினஸ், ஆயில் சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்கள், தண்ணீர் சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக விளங்கப் போகின்றது. நிறைய புது ஆர்டர்கள் கிடைக்கலாம், புதிய நிறுவனங்களை நீங்கள் துவங்கலாம். இப்படி பல வகையிலே இந்த தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கிறது. வெளிநாடு செல்லக்கூடிய நமது சொந்தங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு யோகம் கண்டிப்பாக இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளலாம். வெளிநாட்டில் இருக்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏறுமுகமான வாரம். எந்த துறையில் நீங்கள் பணி செய்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதையை காட்டும். அதே போல மாணவ மாணவிகள் கொஞ்சம் கல்வியிலே கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. 4ஆம் வீட்டிலே செவ்வாய் வந்து நீசபலம் அடைந்து இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு மனச்சோர்வுகள் ஏற்படலாம். இப்பொழுது படிக்காமல் அப்புறம் படித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் அவற்றையெல்லாம் நீங்கள் உதாசீனப்படுத்திவிட்டு நீங்கள் படிப்பிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கல்விஸ்தானமாகிய 4ஆம் வீட்டிற்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். நீசபலம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வையும் சனி பகவான் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் படிப்பிலே கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல மேசராசியை சேர்ந்த ஆண்களுக்கு உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் இருந்து அருமையான ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. சூரியன் கேதுவினுடைய நட்சத்திர காலிலே இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலே இருந்து அமர்கின்றார். அதே நேரத்திலே கேது பகவான் சூரியனுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இது சார பரிவர்த்தனை என்ற நிலையிலே இந்த மேசராசிக்கு 2 கிரகங்கள் சார பரிவர்த்தனையோடு அமர்ந்திருப்பது என்பது ஒரு வரப்பிரசாதம் தான். காரணமும் 8ஆம் இடத்திலே இருக்க வேண்டிய செவ்வாய் நீசபலம் அடைந்திருந்ததால் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சென்று நீசபலம் அடைந்திருப்பதால் ஏதேனும் உங்களுக்கு வாரா கடன்கள் இருந்தால் அவை கொஞ்சம் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு காரணம் 2ஆம் இடத்தில் அமர்ந்த குருவினுடைய அனுக்கிரக பார்வை 6ஆம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருப்பதால் வாரா கடன்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத வழக்குகள் இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக விளங்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறது. உங்கள் எதிரி ஸ்தானாதிபதி பலம் இழந்து நீசபலம் அடைந்து விட்டார். அதனால் நீங்கள் இப்பொழுது மிகுந்த பலத்தோடு இருக்கப் போகின்றீர்கள். உங்கள் ராசிநாத நீசம் அடைந்தாலும் வலிமையான கிரகம் உங்களை ஆட்சி பெற்று உட்கார்ந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, உச்சபலம் அடைந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. உங்களை யாரும் நெருங்கினாலும் சுட்டெரித்து விடும் என்ற நிலையிலே சூரியன் உங்களை காத்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்கலாம். கடன் பிரச்சனைக்கு பயந்து வெளியிலே செல்லாமல் சிலர் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பலர் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு விடிவு காலம் பிறந்துவிட்டது. எதிரிகள் அழிந்து ஒழியக்கூடிய சூழ்நிலையும் வந்துவிட்டது. அதனால் நியாயமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் வாங்கியிருக்கின்ற கடன்களை அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு வரப்போகின்றது. அதனால் பயம் தேவையில்லை. இனி வருகின்ற காலம் உங்களுக்கு உற்சாகமானதாக இருக்கப் போகின்றது. அதே நேரத்திலே இந்த மேசராசியை சேர்ந்த நல்ல உள்ளங்களுக்கு, இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்பும் கைகூடி நின்று கொண்டிருக்கின்றது. 7குடையவன் சுக்கிரன் இப்பொழுது வக்கர நிவர்த்தி இந்த வாரத்திலே அடைய இருக்கின்றார். 17ஆம் தேதி காலை உங்களுக்கு சுக்கிரன் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுவார். அதன் பின்பு உங்களுக்கு திருமண யோகம் என்பது தடையில்லாமல் கிடைக்கப் போகின்றது. உங்கள் இல்லற துணை இதுவரை உங்களுக்கு சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தி தந்தாலும், தேவையில்லாமல் வீண் செலவுகளை ஏற்படுத்தி தந்தாலும் அவை அனைத்துமே இனிமேல் சுபமாக முடிந்து உங்களுக்கு நல்ல வழியிலே ஒத்துழைப்பு தரக்கூடியவராக மாறி குடும்பத்திலே மகிழ்ச்சியும் தரக்கூடியவராக விளங்குவார்கள். நண்பர்கள் இனி ஒத்துழைப்பை தருவார்கள். அதே நேரத்திலே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிகரமானதாக இருக்கும். அதனால் பயம் தேவையில்லை. 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற ராகு இப்பொழுது உங்களுக்கு ஒரு அனுகிரகமான சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றார். பல அதிர்ஷ்டமான விஷயங்களுக்கு இப்பொழுது வித்திட்டு இருக்கின்றார் இந்த வாரம் துவக்கத்திலேயே. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பல வெற்றிகளை ஈட்ட முடியும்.
காரணம் ராகு குரு சாரத்தில் அமர்ந்து குரு உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலே தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதனால் தன வரவுகள் இந்த ராகு மூலியமாக அள்ளித்தரப்படுகின்றது. நீங்கள் உழைப்பின் மூலியமாக அதை பெற்று உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த மேசராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. 15ஆம் தேதி இரவு 7:22 முதல் 17ஆம் தேதி அதிகாலை 6:01 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகுந்த நல்லது. ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திலே அமர்ந்து வக்ரகதியிலே இருந்து வந்து கொண்டிருக்கின்றார். இவர் இப்பொழுது 17ஆம் தேதி அதிகாலையிலே வக்ர நிவர்த்தி அடைய காத்திருக்கின்றார். இந்த 17ஆம் தேதி முதல் உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகமான நேரமாக விளங்கப் போகின்றது. எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்திலே தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இருப்பினும் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி என்பது மிகுந்த யோகத்தை தந்துவிடும். சுக்கிரன் ஒரு ஆடம்பர கிரகம், எப்பொழுதுமே மனதினை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம். பல ஆசைகளை தூண்டி உங்களை அதை அடைய செய்கின்ற ஒரு துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு கிரகம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன யோகங்களை அள்ளித்தரக்கூடியவர். செல்வங்களை பொன்னும் பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளையும் வாடாத பயிராக வற்றாத ஜீவநதியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான். அவர் ஒரு ராசியிலே ஆட்சி பலம் அடைந்து உச்ச பலம் அடைந்து விட்டாலும் அந்த ராசிக்காரர் வாழ்க்கையிலே மிக உன்னதமான இடத்தை சென்று அடைந்து விடுவார். அப்படிப்பட்ட கிரகத்தை சொந்த வீட்டின் அதிபதியாக வைத்திருக்கக்கூடிய நீங்கள் இப்பொழுது ரிஷபராசியில் குரு அமர்ந்திருந்தாலும் சுக்கிரன் வக்ர நிவர்த்தி அடைந்து கிரக பரிவர்த்தனை நடந்து உங்கள் ராசிக்கு வலு சேர்த்திருக்கின்றார்கள். குரு பகவான் 11ஆம் வீட்டு அதிபதி, அவர் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் 11ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். இது கிரக பரிவர்த்தனை வலிமை தரும் ராசிநாதனுக்கு, ராசி நேயர்களுக்கு. அதனால் நிச்சயமாக இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. எடுத்த காரியங்களிலே நீங்கள் முன்னேற்றங்களை அடைவதற்கான தடை எதுவுமே இல்லை. புதிய முயற்சிகளிலே இறங்கலாம். சகோதர சகோதரிகளிடத்திலே ஒற்றுமையை பேணி காப்பது கொஞ்சம் முக்கியமான விஷயம். குறிப்பாக இளைய சகோதர சகோதரியிடத்திலே கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலியமாக உங்களுக்கு மிகுந்த வலிமை தந்து கொண்டிருக்கின்றது. பயம் கொள்ள தேவையில்லை. அதே நேரத்திலே ஒரு நல்ல வழிகாட்டுதலுக்காக உங்களை நல்ல வழியில் இட்டுச் செல்வதற்காக பல குருமார்கள் உங்களுக்கு உற்ற துணையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். பல ஆலோசனைகளை தந்து உங்களை நல்ல வழியிலே கொண்டு சென்று உங்களுக்கு வழிநடத்துவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆலோசனையை பெற்று எந்த ஒரு காரியமும் செய்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவதிலே எந்த விதமான தடையும் இல்லை. அதே போல 4 குடைவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்திலே உச்சபலமடைந்து இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார். பலருக்கு தொழில் ரீதியாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் இந்த வாரத்திலே அலைச்சல்களும் பலருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இருந்தாலும் அது நன்மையான நல்ல விஷயத்திற்காக மட்டுமே என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டதிபதி விரயஸ்தானத்திலே அமர்ந்து உச்சபலம் அடைந்திருப்பது என்பது தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக அல்லது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் ஏதேனும் செலவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவதன் மூலியமாக செலவினங்கள் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் இருப்புகளை காலி செய்து பீரோவில் இருக்கின்ற பணத்தை அல்லது பொருளை அடமான வைத்தோ ஏதேனும் ஒரு சொத்துக்களை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகளை எடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையிலே செலவுகள் செய்து நீங்கள் தேவைகளை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை நீங்கள் செய்யலாம். இது இந்த வாரத்திலே கண்டிப்பாக நடக்கும். அதே நேரத்திலே எந்த விதமான நீங்கள் செயல் செய்தாலும் அதை நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பதற்கு உற்ற துணையாக உங்களுக்கு குரு பகவான் வந்து அமர்ந்து உங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்கலாம், வெற்றி பெறலாம்.
ஏழுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நண்பர்களுக்கும் கணவன் அல்லது மனைவிக்கும் அதிகாரியாக விளங்கக்கூடிய செவ்வாய் இப்பொழுது நீசபலம் பெற்று இருப்பதால் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையிலே நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை இப்பொழுது சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களே கொஞ்சம் மன வலிமை குன்றிய நிலையிலே எதை செய்வது எதை செய்ய முடியாது என்பதை அறியாத சூழ்நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருப்பார்கள். அதனால் அவர்களை நீங்கள் வழிநடத்தக்கூடிய நிலையிலே இப்பொழுது இருப்பதால் கவனமாக நீங்கள் அவர்களை கையாள வேண்டும். அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக நீங்கள் கவனமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வைத்தியம் செய்து கொள்வது நல்லது. அதே நேரத்திலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் ரொம்பவும் பெரிதாக மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உடல் ஆரோக்கியம் ஏதேனும் பிரச்சனையில் இருந்தாலும் கூட இப்பொழுது அதை சரி செய்து நல்ல நிலையிலே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருப்பதால், தெய்வ துணை இருப்பதால், பிரியமற்ற ஆசீர்வாதம் இருப்பதால் ஆணும் பெண்ணும் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பயணம் அடைவதற்கான முதல் படியிலே நீங்கள் காலை வைத்து முன்னேறலாம் என்பதை இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். லாபம் என்பது கண்டிப்பாக உண்டு. அந்த லாபத்தை நீங்கள் வீண் செலவு செய்யாமல் காக்க வேண்டியது உங்கள் கடமை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 4 பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். வணக்கம். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. அதாவது 17ஆம் தேதி அதிகாலை 6 மணி 1 நிமிடம் முதல் 20ஆம் தேதி பகல் 2 மணி 14 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக நல்ல காரியங்கள் நடக்கும். மிதுன ராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இப்பொழுது இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். அவரே உங்களுக்கு 4 கூடையவராக விளங்கக்கூடியவர். சொத்து சுகங்கள் வாங்குவதற்கான அதிகாரத்தை தரக்கூடியவர். மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அதிகாரமாக விளங்கக்கூடிய கிரகம் புதன், உங்கள் ராசிநாதன். அதே போல விவசாயத்துறை, விவசாயம் சார்ந்த விஷயங்கள், கால்நடைப்பு சம்பந்தமான விஷயங்கள், இப்படி பல விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு தொழிலாக கொண்டு முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் புதன் பகவான். அவர் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சென்று நீசபலம் அடைந்து இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். நீசபலம் அடைந்தாலும் அங்கே ஒரு கிரகம் சுக்கிர பகவான் வக்ரகதியிலே அவரோடு இணைந்திருக்கின்றார். அங்கே ராகுவும் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக புதனும் ராகுவும் ஒரு நல்ல நிலையிலே நட்பை கொண்டிருந்தாலும் கூட சுக்கிரன் அங்கே வக்ரகதியிலே இருப்பது புதனுக்கு அவ்வளவு நல்லதல்ல. புதனும் சுக்கிரன் இணைந்தாலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் ராசிக்கு ஏற்பட்டுவிடும். கோச்சாரத்திலும் சரி, பிறவி ஜாதகத்திலே அப்படி அமைந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு சங்கீதத்திலே ஒரு ஆர்வமான சூழ்நிலைகளை ஏற்பட்டு மனதை நீங்கள் ஏதேனும் கவலையில் இருந்தால் பிடித்த இசை நிகழ்ச்சிகளை காதில் கேட்டுக்கொண்டே நீங்கள் மனதை தைரியப்படுத்திக் கொள்வீர்கள். இசை பிரியராக விளங்கி விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இப்பொழுது உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு இசையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. வருகின்ற 17ஆம் தேதி உங்களுக்கு மிகுந்த அற்புதமான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தர இருக்கின்றது. சுக்கிரன் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். ஒரு வைப்ரேஷனோடு இருந்து கொண்டிருந்த அந்த கிரகம், பதற்றத்துடன் இருந்து கொண்டிருந்த அந்த கிரகம் இப்பொழுது வக்கிர நிவர்த்தி அடைந்து புதனோடு இணைந்து ராகுவோடு இணைந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். பொதுவாக 10ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து விட்டால் நீங்கள் குலத்தொழிலை விட்டுவிட்டு வேறு வேறு தொழில்களை செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்று விடுவீர்கள். அதாவது கௌரவமாக உங்கள் குடும்பத்திலே பெரிய பெரிய தொழில்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை விட்டு விலகி நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு தொழிலை செய்வீர்கள். அது உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பிடிக்காத தொழிலாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கின்றது. குலத்திற்கு எதிரான தொழில் என்ற சூழ்நிலையிலே அவர்கள் நினைப்பார்கள் பெற்றோர்கள். ஆனால் உங்களுக்கு அதுதான் பிடித்த தொழிலாக இருக்கலாம். அல்லது வேறு வழி இல்லாமல் இப்பொழுது நீங்கள் அதை செய்து உங்களுக்கு காலத்தை இப்பொழுதைக்கு நீங்கள் ஓட்டி செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் பெறலாம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஏதேனும் வகையிலே தொழில் செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு வேலையை செய்து நாம் காலத்தை கடத்த வேண்டும், வருமானத்தை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அந்த தொழில்களில் நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் வருமானத்தை தேடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே நேரத்திலே நிச்சயமாக நீங்கள் எந்த துறைக்குள் சென்றாலும் சரி, அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். காரணம், அங்கே சுக்கிரன் இணைந்த புதன் கண்டிப்பாக வெற்றியை தந்து விடுவார்கள். மனதை மகிழ்ச்சியாக வைத்திருந்து குடும்பத்தை நல்ல நிலையிலே நீங்கள் வழிநடத்த செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றீர்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. கேதுவினுடைய பார்வையும் உங்கள் ராசிநாதனுக்கு இருக்கிறது. ராகுவோடு இணைவும் அது உடல் ரீதியான சில பிரச்சனைகள் உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக வயிறு வலி போன்ற பிரச்சனைகள், ஒவ்வாத உணவுகள் மூலியமாக உங்களுக்கு ஃபுட் பாய்சன் போன்ற விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கு பிறப்பிடம் வயிறு தான். சுக்கிரன் வயிற்றுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். சிற்றின்ப உணவுகள், சிற்றுண்டி உணவுகளுக்கும் அதிகாரியாக விளங்கக்கூடியவர். அதனால் நீங்கள் உணவு வகையிலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொண்டால் ஆரோக்கியம் மிகுந்து காணப்படும். சொத்துக்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை கவனங்கள் தேவை. தொழில் சார்ந்து நீங்கள் முதலீடுகள் செய்வதிலே கொஞ்சம் நிதானமாக எதை யோசித்து செய்வது நல்லது. காரணம், உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் நீசபலத்தில் தான் இருக்கிறார். அதனால் நீங்கள் 1க்கு 2 முறை ஆலோசனை செய்ய வேண்டும். பெரிய மனிதர்களுடைய ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும். ஏனென்றால் 10 கூடையவன் தொழிற்சானாதிபதி குரு விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு 1க்கு 2 பங்கு செலவுகளையும் அது வைத்துவிடும். அதனால் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் செலவுகள் தவிர்க்கப்படலாம். செய்யக்கூடிய முதலீடுகளிலே நீங்கள் கவனமாக இருந்தால் நிறைய லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும். 9 கூடையவன் சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு நல்ல நிலையில் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். குலதெய்வம் உங்களுக்கு நல்ல நிலையிலே வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இன்னும் சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் அடையலாம். உங்கள் தந்தையார் தந்தை வழி உறவுகள் மூலியமாக இந்த நேரத்தில் நிறைய நன்மைகள் இருக்கின்றது. நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். பெண்கள் உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நிறைய நன்மைகளை நீங்கள் பெறலாம். சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் மூலியமாக நீங்கள் ஏதேனும் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். தந்தையார் சொத்துக்கள் வைத்திருந்தால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி நிறைய உங்களுக்கு நன்மையான காரியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. 7 குடைவன் குரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்த உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் நண்பர்கள் மூலியமாக, கணவன் அல்லது மனைவி மூலியமாக ஏதேனும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வார்த்தைகளை குறைத்து பேசி, ஏற்கனவே உங்களுக்கு வாக்குஸ்தான செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். வார்த்தைகளை குறைத்து பேசி குடும்பத்திலே பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களது கடமை. நண்பர்களிடத்திலும் சரி, கணவன் அல்லது மனைவியிடத்திலும் சரி, செலவினங்களிலே கவனம் தேவை. வீண் செலவுகள் அவர்கள் மூலியமாக நிறைய வரும். அதனால் கவனமாக இருந்தால் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8 பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அது 20ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு, இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அப்பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பதும் சிறப்பு. வணக்கம். கடகராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இப்பொழுது நம்ம ராசி பலன்களை, இந்த வாரத்தினுடைய பலன்களை பார்ப்போம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார். சந்திரன் 15ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சென்று அங்கே நீசபலம் அடைகின்றார். 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நீசபலத்திலே அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரத்தில் இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் தான் மிகுந்த ஒரு அற்புதமான நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் நீசபலம் அடைவது மட்டுமல்ல, சந்திரன் நீசபலம் அடைந்த இடம் செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாயும் உங்கள் ராசியிலே நீசபலம் அடைந்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் மிகவும் கவனமாக நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதாவது 2 கிரகங்கள், மிக முக்கியமான கிரகங்கள் உங்களை
உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம். அந்த கிரகங்கள் ரெண்டுமே நீசபலம் அடைகின்றன. அதனால் உங்களுக்கு இந்த வாரத்திலே மன வலிமை கொஞ்சம் குன்றி காணப்படும், தைரியம் குறைவாக காணப்படும், யாரிடத்தில் பேசினாலும் ஒரு தயக்கம் ஏற்படும். துணிந்து ஒரு இடத்திலே சென்று பேசி அவர் காரியம் சாதித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் இப்பொழுது இருக்காது. பகைவரில் கண்டால் கொஞ்சம் பயம் ஏற்படும். கடன்காரர்களை கண்டால் கொஞ்சம் ஒதுங்கி விலகி செல்ல வேண்டும் அல்லது கண் பார்வையில் படாமல் செல்ல வேண்டும் என்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். இது போன்ற பல விஷயங்கள் இந்த வாரத்திலே உங்களுக்கு மனதளவிலே கொஞ்சம் பாதிப்பை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. குறிப்பாக 15ஆம் தேதி இரவு 7:22க்கு மேலே இது போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கலாம். இந்த 14ஆம் தேதி 15ஆம் தேதி இந்த 2 நாட்களுமே மிகுந்த ஒரு அற்புதமான யோகம் தரக்கூடிய நாட்கள். இந்த 2 நாட்களும் நீங்க கண்டிப்பா எதை செஞ்சாலும் ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு குருவனுடைய அனுக்கிரகம் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்ற 9 குடையவன் குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் அதிக நன்மை தந்து கொண்டிருக்கின்றது. முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அதன் மூலியமாக நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் முதல் 2 நாட்கள் எதை செய்தாலும் தைரியமாக களமிறங்கி செய்து சாதித்துக் கொள்ளுங்கள். மற்ற 5 நாட்கள் கொஞ்சம் நிதானத்தோடு நீங்கள் கடைபிடித்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். காரணம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவானும் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். பொதுவாக ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி அமர்ந்தால் உங்களுக்கு ஆயுசு கெட்டி. அதே நேரத்திலே கடக ராசி என்பது சனிக்கு நேர் எதிரான ஒரு கிரகம் சந்திரன். அந்த சந்திரனுக்கு சந்திரனுடைய வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் சனி அமர்வது என்பது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சென்ற இடங்களிலே ஏதேனும் ஒரு சிறிய விஷயத்திற்கு கூட பெரிய பிரச்சனையாக நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை தந்துவிடும். ஆனால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் அதிகமான உங்களுக்கு ஒரு டென்ஷன், பரபரப்பு, ஒரு விதமான படபடப்புகள் எல்லாம் உங்களிடத்தில் காணப்படும். அதனால் அதன் மூலியமாக நீங்கள் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை பிரயோகிக்கலாம் அல்லது தேவையில்லாத சில பிரச்சனைகளை நீங்களே விலைக்கு வாங்கி கொள்ளலாம். இப்படி ஒரு சூழ்நிலை இந்த வாரத்திலே இருப்பதால் முதல் 2 நாட்கள் உங்கள் சாதகமாக இருந்தாலும் மற்ற 5 நாட்கள் கவனமாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும். பெரிய மனிதர்களுடைய ஆலோசனையை நீங்கள் பெற்று எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். ராசிநாதன் பலம் அளிக்கின்ற போது, ஒரு நீசபலம் பெற்ற கிரகம் ராசியில் இருக்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக முடிவெடுப்பதிலே ஒரு சிரமம் இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கின்ற முடிவும் தவறாக போய்விடும். அதனால் 1க்கு 2 முறை நீங்கள் பெரியவர்களை ஆலோசித்து செய்த முடிவு சரியா, செய்யலாமா வேண்டாமா என்பதை ஆலோசித்தான் நீங்கள் அதை காரியத்தில் இறங்க வேண்டும். முதல் 2 நாட்கள் அப்படிப்பட்ட அவசியம் தேவையில்லை. அடுத்து வருகின்ற நாட்களுக்கு கண்டிப்பாக ஆலோசனை தேவை. பிள்ளைகளிடத்திலே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. சகோதர சகோதரிகளிடத்திலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேச்சுவார்த்தையிலே நடந்து கொள்ள வேண்டும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு பல சகாயமான காரியங்கள் வந்தாலும் இளைய சகோதரர் மூலியமாக சில மனக்கசப்பான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்திலும் சில மனக்கசப்பான விஷயங்கள், குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். தைரியமாக இருந்து நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் பதட்டமாக இருப்பதால் தேவையில்லாமல் அவர்கள் சொல்கின்ற காரியங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சனையில் நாம் விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடாது. பொறுமையாக இருந்தால் தானாக சரியாகிவிடும். சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட தனஸ்தானத்தை பார்க்கின்றார். நீண்ட நாட்களாக வராத பணம் கூட உங்களுக்கு வீட்டிற்கு வந்து சேர்ந்துவிடும். குடும்பத்திற்கு தேவையான அத்தனை தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த நேரத்திலே கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை சூட முடியும். உங்கள் வாக்குஸ்தானாதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதி என்று விளங்கக்கூடிய சூரிய பகவான் உச்சபலம் அடைந்து இப்பொழுது 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். தொழில் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு தடையும் நீங்கள் விலக்கி
பல வெற்றிகளை பெற முடியும். குறிப்பாக அரசு துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஏற்ற நேரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடின உழைப்பாளிகளுக்கு ஏதேனும் கொஞ்சம் பணம் வரவிலே சில தடைகள் கண்டிப்பாக ஏற்படலாம். ஒரு ஊதியத்தை நீங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதாக கூட கிடைக்கலாம். அதனால் மனம் மறந்த வேண்டாம், கண்டிப்பாக கிடைத்துவிடும். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களை வழிநடத்தி செல்லும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்போ இந்த கடகராசியைச் சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக வழங்கி கொண்டிருக்கின்றது. பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள். வணக்கம். சிம்மராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருந்து பல இன்னல்களை அனுபவித்து அதை உங்களுக்கு கண்ணுக்கு நேராக காட்டிக் கொண்டிருந்தார். அவை அனைத்துமே இந்த வாரத்திலிருந்து மாற்றமாகி பல புதிய முயற்சிகளின் மூலியமாக நீங்கள் மிக பிரகாசமான வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துவங்க இருக்கின்றீர்கள். உங்கள் ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு உச்சபலம் அடைந்து இப்பொழுது மேச ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். மேச ராசி என்பது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு. அந்த 9ஆம் வீட்டிலே சென்று அமர்ந்துகின்ற பொழுது உங்களது வீட்டிலே குடும்பத்திலே மூத்த பிள்ளையாக நீங்கள் இருந்து உங்கள் குடும்பத்தையே வழிநடத்தப் போகின்றீர்கள். திருமணமாகாத வாலிப பிள்ளைகளாக இருந்தால், சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தால், உங்களுக்கு பெற்றோரிடத்திலே நல்ல பெயரும் புகழையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலையிலே இப்பொழுது இருக்கின்றீர்கள். குடும்பத்திலே உள்ள அனைவருமே அரவணைத்து சென்று அவர்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு நீங்கள் மிக்க உதவியாக இருந்து குடும்பத்தை வழிநடத்தி செல்லுகின்றீர்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு நல்ல நிலையிலே இப்போ இருந்து கொண்டிருக்கின்றது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இப்பொழுது வழிநடத்தி உங்களை செல்வதற்கு வழிவிட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே தாய் தந்தையர் உடல் நலத்திலே கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 4 குடையவன் தாய்க்குரிய கிரகம், உங்கள் ராசிக்கு 9 குடையவன் தகப்பனுக்குரிய கிரகம். இந்த இரண்டுக்கும் ஒரே கிரகம்தான் செவ்வாய். அவர் இப்பொழுது நீசபலம் அடைந்து 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து விட்டார், பிரயஸ்தானத்திலே. ஆனால் தாய் அல்லது தந்தையின் மூலியமாக, தாய் வழி சொந்தம் அல்லது தந்தை வழி சொந்தத்தின் மூலியமாக உடல் ரீதியான பிரச்சனைகளுக்காக நீங்கள் செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கின்றது. அவர்கள் மூலியமாக உங்களுக்கு செலவினங்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் தெய்வத்தினை, குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அவள் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்தாலே அது நிச்சயமாக பரிபூர்ணமாக சரியாகிவிடும். காரணம், உங்கள் ராசிநாதன் மிக வலிமையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அது உங்களுக்கு மிகுந்த பக்க பலத்தை தந்துவிடும். அதேபோல சகோதர சகோதரிகளிடத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. பரிபூர்ணமாக அதை தீர்க்கப்பட்டு இப்பொழுது நல்ல நிலையிலே ஒரு குடும்பத்திலே உங்களது இரத்த சொந்தங்களோடு உறவாடக்கூடிய ஒரு நல்ல நேரத்தை இப்போது தந்திருக்கின்றது. காரணம், உங்கள் இளைய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே உச்சபலமடைந்து வக்கரகதியிலே இருந்து வந்தார். இப்பொழுது 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து மிகுந்த மகிழ்ச்சியை தரப்போகின்றார். அதனால் நிச்சயமாக அது உங்களுக்கு பெரிய பலனை தரக்கூடிய விஷயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. காரணம், உச்சபலமடைந்த அந்த சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை பார்க்கின்றார். ஆனால் இளைய சகோதர சகோதரி மூலியமாக கண்டிப்பாக பெரிய அளவிலே உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு உங்களை அணுகி உங்களையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தப் போகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. இளம் வயதை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் தடையில்லாமல் இருக்கின்றது. காதல் திருமணம் நடப்பதற்கு ஏற்ற நேரம் இது. அது நல்ல குடும்பம் அமைவதற்கான ஒரு ஆசீர்வாதமாக குருபவனுடைய அனுக்கிரக பார்வை குடும்பஸ்தானத்துக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக உங்களுக்கு அது சாதகமான விஷயம். பெரியவர்கள் ஆசீர்வாதத்தோடு உங்களது காதல் திருமணங்கள் ஈடேறலாம். பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் கவனம் தேவை. கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்து விட்டார். கொஞ்சம் எச்சரிக்கையாக படிக்க வேண்டும். கவனக்குறைவாக இருந்தால் நமக்கு தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என்பதால் கவனம் தேவை. உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நல்ல உற்ற துணையாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே இப்பொழுது சிம்மராசிக்காரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இனி வருகின்ற காலம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் பொற்காலமாக விளங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 1 பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான். உங்கள் ராசியிலே கேது அமர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை இப்போது தந்து கொண்டிருக்கின்றார். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அங்கே ராகுவும் குருவினுடைய நட்சத்திரக்காலிலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படி பல வகையிலே உங்களுக்கு ராசிக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் பல நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் நீசபலம் அடைந்திருந்தாலும் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்ற சனியுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருப்பதும் ஒரு நல்ல விசேஷம்தான். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய வாரமாகத்தான் விளங்கப் போகின்றது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 12 குடையவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சபலம் அடைந்து 8ஆம் இடத்திலே இப்பொழுது அமர்ந்து விட்டார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் மற்றும் பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திலே சென்று அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். எதிர்பாராத வகையிலே திடீரென்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாகவோ அல்லது உங்களுக்கு வரவேண்டிய தொகையாக இருந்தாலோ நீண்ட நாட்களாக கிடைக்காத ஒரு செல்வங்களாக இருந்தாலோ அனைத்துமே இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்திலே உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை செய்யக்கூடிய வாரம். அதே நேரத்திலே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொள்ள வேண்டும். 12 கூட விரயஸ்தானாதிபதி உச்சபலம் அடைவது என்பது நமக்கு சில செலவினங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் செலவினங்களிலே கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் தேவை. உங்கள் ராசிநாதன் நீசபலம் அடைந்திருப்பதால் சனியுடைய நட்சத்திரக்காலிலே அமர்ந்திருப்பதால் சனி 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் வந்து ஒரே ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரத்திலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு செலவு வந்தாலும் சரி, அதை சமாளித்து நீங்கள் வெற்றி பெற முடியும். அதற்கு உதாரணமாக உங்கள் ராசிக்கு 7 குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார். ராசிக்கு 4க்கும் 7க்கும் உடையவர் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். சுப பார்வை பார்க்கின்றார். பொதுவாக குரு பார்த்தால் எந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். ஆனால் இங்கே கிரகமாக நாம் பார்க்கின்ற பொழுது உங்கள் தாயார் மற்றும் மனைவி அல்லது கணவன் மூலியமாக உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைத்து நீங்கள் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் பயம் என்ற விஷயம் உங்களுக்கு அவசியமற்றது. சனி 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்து குருவினுடைய நட்சத்திர காலையில் இருப்பதால் இதுவரை இருந்த அந்த கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பலர் அதிகமான வட்டிக்கு கடனை வாங்கிவிட்டு கட்ட முடியாத சூழ்நிலையிலே ஒரு வழக்குகளையோ பிரச்சனைகளையும் சந்தித்திருந்தால் ஒரு பெரிய மனிதர்களை வைத்து பேசி தீர்த்து இதுதான் தர முடியும் என்ற சூழ்நிலையிலே அந்த பிரச்சனையை முடித்துக் கொள்வதற்கு இது மிகுந்த ஏற்ற நேரம். போய் கேட்டால் எதுவும் சொல்வார்களோ என்று நீங்கள் அச்சம் கொள்ள தேவையே இல்லை. தைரியமாக நீங்கள் சென்று பேசலாம். கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்துவிடும். அனைத்து துறை சார்ந்த தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள் அனைவருக்குமே இது ஒரு நல்ல நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. 10 குடையவன் புதன் உங்கள் ராசிநாதன் இப்போது 7ஆம் இடத்திலே நிசபலம் அடைந்திருந்தாலும் 7 குடையவன் வலிமையாக இருந்து உங்களை வழிநடத்துவதால் தொழில் ரீதியாகவும் நீங்கள் நிறைய சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மிக முக்கியமான கிரகம், தனஸ்தானாதிபதி மற்றும் 9 குடையவன்.
வக்ரத்திலே இருந்து இதுவரை உங்களுக்கு பல தொல்லைகளையும் வருமானத்திலே தடைகளையும் ஏற்படுத்தி இருந்தார். தந்தை வழியிலே இருக்கின்ற உறவுகள் மூலியமாக சில மனக்கசைப்புகளையும் ஏற்படுத்தி இருந்தார். ஆனால் இவை அனைத்துமே இப்பொழுது தீர்ந்து விட்டது. பண வரவுக்கு தடையே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வரப்போகின்றது. நிறைய செல்வங்களை நீங்கள் குவிக்கப் போகின்றீர்கள். நகைகளை வாங்கப் போகின்றீர்கள். வீடுகள் வாங்குவதற்கு, சொத்துக்கள் வாங்குவதற்கு, நிலங்கள் வாங்குவதற்கு இது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய நேரமாக இது விளங்குவதால் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்திலே 6ஆம் எண் அதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த வாரத்திலே 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இதுவரை வக்கரகதியிலே இருந்து 6ஆம் இடத்திலே உச்சபலம் அடைந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தார். உங்களது மனதினை தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆட்படுத்தி அதன் மூலியமாக நிறைய செலவுகளை நீங்கள் செய்து ஒரு மகிழ்ச்சியிலே இருந்திருப்பீர்கள். இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களிலே நீங்கள் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் முன்னெடுக்க மாட்டீர்கள். இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அதிர்ஷ்டமான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக உங்கள் ராசிநாதன் உங்களை மாற்றப் போகின்றார். 6ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் கூட இதுவரை நீங்கள் கடன் வாங்கி கூட நாம் அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்ற நிலையில் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது அந்த நிலை மாறி நல்ல நிலையிலே தேவையானவற்றுக்கு மட்டும் உதவிகளை பெற வேண்டும். அதன் மூலியமாக நாம் சின்ன சின்ன செலவுகளை செய்ய வேண்டும், வீண் செலவுகளை குறைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இப்பொழுது நீங்கள் வந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையிலே உங்கள் ராசிநாதன் மக்களை, அனைத்து ராசிக்காரர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியவர். நல்ல உணவுகளை ருசித்து அதன் மூலியமாக சந்தோஷத்தை தரக்கூடியவர். பல கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து அதன் மூலியமாக இன்பத்தை, மனதிற்கு மகிழ்ச்சியும் தரக்கூடியவர் சுக்கிரன். அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய அதிபதியை நீங்கள் ராசிநாதனாக கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை அவர் அந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த வாரம் என்பது பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு வாரமாக விளங்கப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சபலம் அடைந்த சூரியன் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர், 11ஆம் வீட்டு அதிபதி. லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் சரி, அதிலே 1க்கு 2 மடங்கு வருமானத்தையும், ஒரு பெரிய மனிதர்களிடத்திலே ஆசீர்வாதத்தையும், அரசு அதிகாரிகள் மூலியமாக பல உதவிகளையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த வாரம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. அதனால் நீங்கள் நிச்சயமாக பல முயற்சிகளிலே இறங்க வேண்டும், அதில் வெற்றியும் பெற வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரக பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. குருபகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலே வந்து அமர்ந்து நீசபலம் அடைந்திருக்கின்றார். நீசபலம் அடைந்தாலும் அந்த வீட்டிற்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் வந்து அமர்ந்து உங்களுக்கு வலு சேர்த்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதே போல உங்கள் ராசிநாதன் 12 குடையவன் என்று சொல்லக்கூடிய புதனுடன் இணைந்து அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு இன்னும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு செலவுகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டிக் கொண்டிருக்கும். அதனால் கொஞ்சம் செலவினங்களில் மட்டும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். தாய் தந்தையர் உறவுகள் உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. தந்தையார் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகுந்த சிறந்த இலக்கை நீங்கள் அடைய முடியும். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற நமது துலாம் ராசியை சேர்ந்த இளம் வயதைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமண யோகம் மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. விரும்பிய வரன்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பை இப்பொழுது தந்திருக்கின்றது.
அதே போல நீங்கள் விரும்பிய பெண்ணையோ ஆணையோ நீங்கள் திருமணம் செய்வதற்கு உங்கள் பெற்றோரிடத்தில் நீங்கள் பேசி முடித்துக் கொள்வதற்கு ஒரு ஏற்ற நேரம் இது. காரணம், சனி பகவானுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக உங்கள் பெற்றோர்கள் உங்கள் காதல் திருமணத்திற்கு தடையாக இடையூறாக நிற்க மாட்டார்கள். யாரும் உங்களுக்கு குடும்பம் ஏற்படுவதிலே எந்த தடையும் ஏற்படுத்த மாட்டார்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பேசி தீர்த்து குடும்பத்திலே நான் இந்த பெண்ணை விரும்புகிறேன், இந்த பையனை விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் மனமுடித்துக் கொள்வதற்கான ஏற்ற நேரமாக இந்த நேரம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்குமே தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் நீங்கள் நிறைய வெற்றி சாதனைகளை புரிவதற்கான ஏற்ற நேரம். அரசு அதிகாரிகள் உயர் பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பை தருவார்கள். அதே நேரத்திலே அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் ஒரு மனக்கசப்பை தரக்கூடிய வகையிலே உங்களுக்கு யாராவது நடந்து கொள்ளலாம். இதுவரை நாம் கட்சியில் இவ்வளவு உழைத்திருக்கின்றோமே, நம்மளுக்கு மரியாதை என்ற ஒரு சூழ்நிலைகளை அவர்கள் ஏற்படுத்தலாம். அவையெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை. செவ்வாய் நீச பலத்தில் இருந்து வெளியே வந்துவிட்டால் மீண்டும் அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது 8ஆம் எண். அந்த 8ஆம் எண்ணை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலே வளம் பெற, வெற்றி பெற நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். அதே ராசிக்கு 6க்கும் உடையவனாக வருகின்றார். உங்கள் ராசிநாதன் இப்பொழுது நீசபலம் அடைந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்பது செவ்வாயுடைய வீடு. அந்த வீட்டிலே உங்கள் ராசிக்கு தொழில் சாதனாபதியாக விளங்கக்கூடிய சூரியன் வந்து அமர்ந்து உச்சபலம் அடைந்திருக்கின்றார். உச்சபலம் அடைந்து தொழில் சாணாதிபதி விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். 12 குடையவன் சுக்கிரன் இப்பொழுது 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகின்றார். 12 குடையவன் வக்கர நிவர்த்தி அடைந்து லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற 17ஆம் தேதி முதல் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக விளங்கப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 10 குடையவன் தொழில் சாணாதிபதி உச்சபலமடைந்து விரயஸ்தானத்தை பார்த்தாலும் அந்த விரயஸ்தான அதிபதி உச்சபலமடைந்து லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்கள் எந்த விதத்திலும் பயம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். நிறைய பொருள் வரவு, தனவரவு கண்டிப்பாக கிடைக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியினுடைய குரு பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த 2ஆம் வீடு என்பது உங்களுக்கு மிகுந்த செல்வத்தை தரக்கூடிய வீடு. அந்த வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக எந்த காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் அதிலே வெற்றி உறுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. கண்டிப்பாக இது வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான அற்புதமான ஏற்ற நேரம். உங்கள் ராசிநாதன் பலமிலிருந்து காணப்பட்டாலும் கூட பிற கிரகங்களினுடைய வலிமை என்பது இப்பொழுது உங்களை நல்லபடியாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களிலே ஒரு அக்கறையான ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நிறைய உதவிகள், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, அரசு துறையிலிருந்து ஆதரவு, அரசியல் சார்ந்தவர்களிடத்திலிருந்து ஆதரவு என்ற வகையிலே உங்களுக்கு உதவிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. பொதுவாக 4ஆம் இடத்திலே சனி ஆட்சி பலம் அடைந்து விட்டாலே சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு ஏற்ற நேரம். வாகனங்கள் வாங்கலாம், விவசாயம் செய்து நிறைய சம்பாதிக்கலாம், கால்நடைகள் மூலியமாக நிறைய சம்பாதிக்கலாம். இப்படி அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நேரம் இது. திரவப்பொருள் விற்பதன் மூலியமாக நீங்கள் நிறைய வருமானங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இனி சுக்கிரனும் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கலைத்துறை, ஆடம்பரத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இனி வரும் காலம் என்பது
ஒரு அற்புதமான மகிழ்ச்சியை தரப்போகின்ற ஒரு காலம். மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் புதிய புதிய முயற்சிகளிலே இறங்கி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல பண மதிப்பு பெறக்கூடிய, வருமானம் தரக்கூடிய பயிர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய தனவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கின்றது. அதே போல உங்களது பிள்ளைகள் கல்வியின் மூலியமாக ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்கான ஒரு அற்புதமான அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நேரமாக இந்த வாரம் விளங்கப் போகின்றது. உங்கள் பிள்ளைகளிடத்திலே உள்ள நல்ல மரியாதையையும் பெருமையும் தேடிக்கொள்ளப் போகின்றீர்கள். பிள்ளைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உங்களது இல்லற துணை இதுவரை உங்களுக்கு சில மனக்கசப்புகளையும் பிரச்சனையும் தந்து வந்தாலும் கூட இனிமேல் உங்களுக்கு 17ஆம் தேதி முதல் நிறைய தன வருவாயையும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் தந்து உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து வழிநடத்துவார்கள் என்பதிலே ஆச்சரியமில்லை. திருமணமாகாமல் காத்து கொண்டிருக்கின்ற வாலிப உள்ளங்கள் கண்டிப்பாக திருமணத்திற்கு ஒரு ஏற்ற நேரமாக அது விளங்குகின்றது. திருமண தடை விலகப் போகின்றது. காரணம், சுக்கிரன் உங்கள் 7க்குடையவன் வக்கரமாக இருந்தார், இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக திருமண யோகம் இருக்கின்றது. திருமண வயதை கடந்தவர்களுக்கும் இப்பொழுது நல்ல வரன்கள் வந்து சேரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராகு கேது என்ற கிரகங்கள் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பக்கபலமாக உற்ற துணையாக இருப்பார்கள். இருப்பினும் ஆண்கள் உங்களது பிள்ளைகளிடத்திலே கொஞ்சம் கவனம் தேவை, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே. பெண்களை பொறுத்தவரை உங்கள் குழந்தைகளிடத்திலே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். காரணம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் நீசபலம் அடைந்திருக்கின்றார். 9ஆம் வீடு பெண்களுக்கு புத்திரஸ்தானம், அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு என்பது இந்த நேரத்திலே உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வை தந்துவிடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை பார்க்கின்றோம். 7ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது, பயன்படுத்துங்கள், வெற்றியை பெறுங்கள். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்திலே உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 9க்குடையவன் சூரியன் உச்சபலம் அடைந்து மிக அருமையான ஒரு சூழ்நிலையில் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிகுந்த வெற்றியை தரக்கூடிய வாரமாக விளங்கப் போகின்றது. உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தந்து பல வெற்றியை தரப்போகின்றது. உங்கள் தந்தையார், தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு எந்த உதவி கேட்டாலும் தடையில்லாமல் கொடுத்து உதவி உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான ஒரு வெற்றிப்படியாக அவர்கள் இப்பொழுது விளங்குவார்கள். அதனால் தயங்காமல் உங்கள் தந்தை உறவுகளிடத்திலும் சரி, தந்தையாரிடத்திலும் நீங்கள் கேட்டு பெற்று எந்த ஒரு காரியத்தையும் நீ சாதித்துக் கொள்ளலாம். தாயார் உடல்நலத்திலே கொஞ்சம் அக்கறை கண்டிப்பாக தேவை. காரணம், 4க்குடையவன் குரு பகவான் 6ஆம் இடமான எதிரிஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். தாயாருக்கும் உங்களுக்கும் ஏதேனும் கருத்து வேற்றுமைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அளவாக நீங்கள் பேசி காரியத்தை எதையும் கெடுத்து விடாமல் கவனமாக இருந்து காரியத்தை சாதிப்பதற்கான விஷயத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் உங்களை ஒரு எதிரியாகத்தான் இப்பொழுது பார்ப்பார்கள். வேண்டுமென்றே வீண் செலவு வைக்க வந்திருக்கின்றார் என்ற நிலையிலே பார்ப்பார்கள். அதனால் நீங்கள் பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். மாணவ மாணவியல் கல்வியிலே கவனக்குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருப்பதால் கவனம் தேவை. அதே போல உங்களது இல்லற துணை, கணவன் அல்லது மனைவி, இதுவரை உங்களுக்கு ராசிக்கு 7க்குடையவன் புதன் இதுவரை உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்ற சனியோடு இணைந்திருந்தார். இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாய் நீசபலம் அடைந்திருக்கின்றார். அவரே உங்களுக்கு தொழிற்சானாதிபதியாக விளங்கக்கூடியவர். அவர் நீசபலம் அடைந்து காணப்படுவதால் உங்கள் இல்லற துணையிடத்திலே சில மாற்றங்கள் காணப்படலாம். அங்கே ராகு இணைந்திருக்கின்றார். அதனால் சில மாற்றங்கள் காணப்படலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கின்றார். அதனால்
அவர்கள் பேச்சை நீங்கள் காதில் கூட வாங்காமல் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் குடும்பத்திலே சில பிரச்சனைகளோ சில விரிசல்களோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக நீங்கள் குடும்பத்தை கையாள வேண்டும். அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்கள் மனதிலே சில சஞ்சலங்கள் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. அதை தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும். தேவையில்லாத சிலர் அவர்களை ஏதேனும் சொல்லி அவர்கள் மனதை கெடுத்து குடும்பத்திலே சில பிரச்சனையை உருவாக்குவார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக ஆலோசனை சொல்லி முன்னெச்சரிக்கையாக நீங்கள் சொல்லிவிட்டால் அவர்கள் யாருடைய கருத்தையும் காதில் வாங்காமல் குடும்பத்தை பற்றி சிந்தித்து உங்களையும் பற்றி சிந்தித்து வாழ்க்கை நல்ல முறையில் செல்வதற்கு அவர்களே வழி தேடிக்கொள்வார்கள். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்ப உறவான உங்கள் கணவன் அல்லது மனைவி இடத்திலே நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். சூழ்நிலை இப்படி இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் யாரிடத்திலும் கவனமாக பேசுங்கள் என்று அறிவுறுத்த வேண்டும். நண்பர்களிடத்திலே கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். நட்பை நீங்கள் முறித்துக் கொள்வதற்கு ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேசி உறவை தொடர்வதற்கான வழியைத்தான் தேட வேண்டும். அதேபோல உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்து கிடைக்கின்றது. வளர்ந்த பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சம்பாதித்து உங்கள் கையிலே கொடுத்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருவார்கள். உடல் ஆரோக்கியமின்றி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்து உங்களை கவனிப்பார்கள். இப்படி நல்ல நிலையிலே பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு பக்கபலமாக ஆலோசனை சொல்லக்கூடிய வகையிலே நல்ல நிலையிலே உதவுவார்கள். அதனால் நீங்கள் இந்த உறவுகளை கவனமாக கையாண்டு அவர்கள் மூலியமாக நல்ல பயனையும் பெற வேண்டும். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்திலே அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதால் தேவையில்லாத வீண் சிந்தனைகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கின்றது. அது வீண் விரயமான சிந்தனைகள், 10 காசு கூட பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை நீங்கள் சிந்தித்து காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் வீணாக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இந்த தனுசு ராசியை சார்ந்த உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை நாம் இப்பொழுது காண்போம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7 பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். வணக்கம். மகர ராசியை சார்ந்த உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மகர ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3க்குடையவன் 12க்குடையவன் என்று சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திர காலிலேயே தொடர்ந்து அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது மிக முக்கியமாக உங்கள் தொழிற்சானாதிபதி 10க்குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியிலே 3ஆம் இடத்திலே அமர்ந்து வந்தார். உச்சபலமடைந்து அமர்ந்து வந்தார். அதனால் தொழிலிலே சில போட்டிகள் பொறாமைகள், தொழிலிலே சாதிக்கின்ற பொழுது நீங்கள் வருகின்ற இடையூறுகள், சிலருக்கு தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை, இப்படி பல வகையிலே நீங்கள் பல இன்னல்களை அனுபவித்து வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் போல சுக்கிரன் வக்கர நிவர்த்தி 17ஆம் தேதி காலையிலே அடைகின்றார். சுக்கிரன் வக்கர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்து ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகின்றார். 9ஆம் இடம் என்பது மிகுந்த ஒரு சுபஸ்தானம், மகாலட்சுமிக்குரிய வீடு. உங்கள் தொழிற்சானாதிபதி உச்சபலத்தோடு வக்கர நிவர்த்தி அடைந்து 9ஆம் வீடை பார்ப்பது என்பது மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு தொழிற்சானாதிபதி மட்டுமல்ல, ராசிக்கு 5க்குடையவனாகவும் வருகின்றார். உங்கள் முன்னோர்களுக்கும் அதிபதியாக அவரே விளங்கிக் கொண்டிருக்கின்றார். இதுவரை முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தடைபட்டு காணப்பட்டது, குறிப்பாக தொழிலுக்கு. இப்பொழுது தடை விலக்கப்படுகிறது. முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இப்பொழுது கிடைக்கிறது. தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீருகிறது. மீண்டும் தொழில் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்தப் போகின்றீர்கள்.
தொழிலிலே பெரிய அளவிலே மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது. பல முன்னேற்றங்களை தரப்போகின்றது. பல சாதனைகளை செய்வதற்கான ஒரு ஏற்ற நேரமாக இந்த வாரம் இப்பொழுது அடித்தளம் போடப் போகின்றது 17ஆம் தேதி முதல். அதனால் இந்த 17ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதற்கு உற்ற துணையாக குருபகவானுடைய அனுக்கிரக பார்வை, விரயஸ்தானாதிபதியே உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்து எந்த விதமான நஷ்டமும் உங்களுக்கு வராமல் காத்து உங்களை தொழிலை விருத்தி அடைய செய்ய தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. அதனால் இனிமேல் வருகின்ற காலம் உங்கள் வெற்றி பயணத்தை தொடருவதற்கான ஒரு காலமாக விளங்கும். 17ஆம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதனால் பல மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் குடும்பத்திற்கும் வந்து சேரப்போகின்றது. குடும்பத்திலே சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே உங்கள் லாபஸ்தானாதிபதி சென்று அமர்ந்து நீசபலம் அடைந்திருக்கின்றார். பொதுவாக லாபஸ்தானாதிபதி நீசபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது சில வகையிலே உங்களுக்கு வருமான தடைகளை ஏற்படுத்திவிடும். ஆனால் அதே 11ஆம் வீட்டிற்கு குரு பார்வை இருப்பதால் அந்த வருமான தடை விலக்கப்படுகிறது. செவ்வாயினுடைய தடையை குரு உடைக்கின்றார். அதனால் உங்களுக்கு தன வரவிலே எந்த விதமான குறைவும் இருக்காது. வெளியிலே செல்கின்ற பொழுது பெரிய மனிதர்களுடைய மரியாதையும் ஒரு ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்திலே சகோதர சகோதரிகளிடத்திலே நீங்கள் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 11 கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்து விட்டார். மூத்த சகோதர காரகன், இளைய சகோதர காரகன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். இருப்பினும் அந்த ராசி வீட்டிலே 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. அதனால் சில கிரக யுத்தத்தின் மூலியமாக சகோதர சகோதரி மூலியமாக ஏதேனும் ஒரு மனக்கசப்பான விஷயங்கள் நடக்கலாம். கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் பிள்ளைகள் மூலியமாக பல நன்மையான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் தேவை. மாணவ மாணவிகள் கல்வியிலே ஒரு பெரிய இலக்கை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இது விளங்கப் போகின்றது. உங்கள் 4ஆம் வீட்டிலே, ராசிக்கு 4ஆம் வீட்டிலே கல்வி செல்வத்தை பெறக்கூடிய வீட்டிலே சூரியன் உச்சபலம் அடைந்திருக்கின்றார். அறிவை தரக்கூடியவர், ஞானத்தை தரக்கூடியவர், பிரகாசமான உங்கள் வாழ்க்கையை ஒளிவிளக்காக மாற்றக்கூடியவர் சூரியன். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உச்சபலம் அடைந்து 4ஆம் வீட்டிலே இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான அஸ்திவாரமாக கல்வியிலே சிறந்து விளங்க உங்களை செய்துவிடும். தாய் தந்தையர் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. உங்கள் கணவன் அல்லது மனைவி, உங்களது இல்லற துணை இப்பொழுது ஏதேனும் ஒரு வகையிலே மனதளவிலோ அல்லது உடலளவிலோ பாதிக்கப்படுவதற்கான ஒரு நேரமாகவும் இப்பொழுது விளங்குகின்றது. அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. இப்படி இந்த வாரம் நீங்கள் சாதிப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லாத ஒரு நேரம். அதே உறவுகள் கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை சந்திப்பதற்கான ஒரு நேரம் என்பதால் நீங்கள் கவனமாக அனைவரையும் கையாண்டு வெற்றியோடு உங்களை பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டு, இப்பொழுது இந்த மகர ராசி சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். வணக்கம். கும்பராசி சேர்ந்த நம் உறவுகளுக்காக ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்ற நிலையிலே உங்கள் ராசியிலேயே அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். தொழில் ஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் பார்த்து தொழிலிலே நீங்கள் நிறைய வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கின்றார். வீட்டிற்கு தேவையான அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களது பிள்ளைகளுக்கும் உங்களது இல்லற துணைக்கும் நிறைய சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த குரு பகவான் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் வாக்குஸ்தானத்திலே சுக்கிரன்
வக்கிரமாக இருந்து குடும்பத்திலே சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வருமான தடைகளையும் சில ஏற்படுத்தி கொண்டு அங்கே குடும்பத்திலே மகிழ்ச்சியற்ற நிலையும் இருந்து கொண்டிருந்தது. ஏனால் ராகுவும் அங்கே இருந்தால் குடும்பத்திலே பிரச்சனை கண்டிப்பாக வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சுக்கிரன் வருகின்ற 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். சுக்கிரன் மகிழ்ச்சிக்கு காரகன், சந்தோஷத்திற்கு அதிபதி, கலைகளுக்கு காரகன். இப்படி உங்களை நல்ல ருசியான உணவுகளை உண்ண வைத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். இப்படிப்பட்ட ஒரு கிரகம் வக்ர நிவர்த்தி அடைந்து வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4க்கு 9 உடையவன். அவர் வக்கரமாக இருப்பது உங்கள் ராசிக்கு நல்லதல்ல. ஆனால் இப்பொழுது வக்ர நிவர்த்தி 17ஆம் தேதி அடைவது என்பது உங்கள் ராசிக்கு மிகுந்த யோகத்தையும் நிறைய வருமானத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், தாய்க்கும் தந்தைக்குமான கிரகம் உங்கள் ராசிக்கு சுக்கிரன். அவர் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக உங்கள் தாய் வழி தந்தை வழி மூலியமாக நிறைய தனவரவுகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் தாயார் மூலியமாக பொன் பொருள்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு இப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாரமாக விளங்கும். 10க்குடைய தொழிற்சானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்திருக்கின்றார். நீசபலம் அடைந்தாலும் கூட சனியுடைய நட்சத்திர காலையிலே தான் அவர் நீசபலம் அடைந்திருக்கின்றார். சனி உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலமாக இருக்கின்றார். அதனால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் தொழிலை நீங்கள் நிச்சயமாக கைவிடாமல் தொழிலை முன்னேற்றுவதற்காக நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் தொழிற்சானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். சனி குரு சாரம் பெற்று பார்க்கின்றார். குருவும் 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக அனைத்து துறையை சார்ந்தவர்களும் புதிய தொழில்களை ஆரம்பிப்பதற்கு நல்ல நேரம். எல்லா துறையினருக்குமே இது ஏற்ற நேரம். கடின உழைப்பாளிகளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கட்டிட தொழிலாளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான அஸ்திவாரம் உங்களுக்கு இப்பொழுது போடப்படலாம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அதிகமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. புதிய பட வாய்ப்புகளை புதிய இயக்குநர்கள் மூலியமாக இயக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகின்றது. இப்படி பல வகையிலே அனைத்து துறையும் மிளறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் விளங்கும். மாணவ செல்வங்கள் கல்வியிலையும் பிரகாசிப்பார்கள். அதேபோல தெய்வப்பணி செய்கின்ற ஆன்மீகத்துறையை சார்ந்த செவிலியர் பணி செய்து கொண்டிருக்கின்ற இப்படி அதாவது புண்ணிய காரியங்கள் செய்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் என்பது மிகுந்த ஒரு யோகமான நேரம். மனநிறைவோடு உங்களுடைய பணிகளை செய்வீர்கள். மனநிறைவோடு பலனையும் பெறப்போகின்றீர்கள். குருமார்களுக்கு இது ஆசீர்வாதம் தரக்கூடிய, தெய்வம் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. அந்த எண்ணின் மூலியமாக நிறைய பயன்பெறலாம். அதே நேரத்திலே உங்கள் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு குருவினுடைய நட்சத்திர காலில் இருப்பதால் 4ஆம் எண்ணும் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மீனராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். மீனராசியிலே 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றது. மீனராசிக்கு 4ஆம் கிரகமாக கேது பகவானுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. மொத்தம் 4 கிரகங்களுடைய ஒரு வெளிச்சத்திலே இந்த வீடு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக ஒரு கிரகம் 9ஆம் இடத்தை பார்த்தாலே அது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது
உங்கள் குலதெய்வ வீட்டை நீங்கள் சென்று தரிசிப்பதை போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் தெய்வத்தினுடைய ஒரு ஆலயத்திலிருந்து தெய்வத்திடமிருந்து வரக்கூடிய நேரடி ஒளி கற்றைகள் உங்கள் உடல் மீது பட்டு நீங்கள் புனிதமடைகின்றீர்கள் என்பது பொருளாகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்தை பார்த்து அந்த 9ஆம் வீட்டில் இருக்கின்ற அனுகிரகத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசியிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் 4 கிரகங்களுடைய ஆதிக்கத்தினால் உங்கள் ராசி வீடு என்பது இப்பொழுது ஒரு கிரகத்தை யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால் உங்களுக்கு திடீரென்று ஒரு படபடப்பு, திடீரென்று ஒரு யோசனைகள், தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு யோசனை வந்து உடனடியாக எந்திரிச்சு சென்று ஒரு காரியத்தை செய்வது, அவசர கதியிலே நாம் உணவை உண்டுவிட்டு விரைவாக சென்று ஒரு இடத்திலே சென்று பேசப் போவது, இப்படி பல காரியங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கலாம். அதில் சிலவற்றில் பயன்பெற்றிருக்கலாம், பலவற்றில் நீங்கள் பயனை பெறாமல் போயிருக்கலாம். இதற்கு காரணம் உங்கள் ராசியிலே சுக்கிரன் 8 வக்கரகதி அடைந்து உச்சபலம் அடைந்திருந்தார். உங்களை ஒரு நிம்மதியாக ஒரு சாப்பாடு சாப்பிட விடாது, நிம்மதியாக தூங்க விடாத சூழ்நிலை 8 வந்து உங்கள் ராசியிலே வக்கரம் பெற்றதனால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்து கொண்டிருந்தன. அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே வருகின்ற 17ஆம் தேதி சுக்கிரன் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். அதன் பின்பு உங்கள் ராசி மகிழ்ச்சியிலே களியாட்டம் ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றது. சுக்கிரன் மகிழ்ச்சிக்கு காரகன், சந்தோஷத்திற்கு காரகன், சிரிப்புக்கு அதிகாரி. நீங்களும் சிரித்து பிறரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். நல்ல ருசியான உணவுகளை அருந்தி உங்கள் உடலையும் சந்தோஷப்படுத்தப் போகின்றீர்கள். பல கலை நிகழ்ச்சிகள் மூலியமாகவும் சரி, அல்லது மனதிற்கு பிடித்த ஒரு பாடல்களை கேட்டோ ஒரு இசையை கேட்டோ நீங்கள் மெய்மறந்து சந்தோஷத்தை உங்கள் மூளைக்கும் உடலுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இது விளங்கப் போகின்றது 17ஆம் தேதிக்கு மேலே. பொதுவாக நீங்கள் மனதையும் உடலையும் ஒரு சாந்தமாக ஒரு மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்கும். அதிலே எந்த விதமான தோல்வியும் இருக்காது. ஒரு பரபரப்பான நிலையிலே நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் என்பது உங்களுக்கு சாதகமாகவும் அமையலாம், சாதகமற்றும் அமையலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் முன்பு 17ஆம் தேதி வரை இருந்து கொண்டிருக்கின்றது. 17ஆம் தேதிக்கு மேலே ஒரு சாதகமான சூழ்நிலை மட்டும்தான் நிகழப் போகின்றது. குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையுமே நீ மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தப் போகின்றீர்கள். 6 சூரியன் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து உச்சபலம் அடைகின்றார். ஒரு கடன் ருணஸ்தானாதிபதியாக ஒழுங்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்திலே வந்து உச்சபலம் அடைவது என்பது ஏற்கனவே கடன் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் அவதிப்பட்டு வந்திருந்தாலும் கூட அவையெல்லாம் தீர்க்கப்பட்டு இப்பொழுது குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதேபோல அரசு அதிகாரிகள் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனைகள் பேசி தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றது. அரசு துறையின் மூலியமாக ஏதேனும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தால் அவை நிச்சயமாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இப்பொழுது நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதனால் இந்த நேரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக இருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். உங்கள் ராசிநாதன் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பெற்றிருப்பதால் நீங்களும் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள். கண்டிப்பாக நல்லவை மட்டுமே செய்வீர்கள். 12ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பது என்பது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு காத்து கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு யோகம் நிறைய இருக்கின்றது. பெரியவர்களாக இருந்தாலும் நீங்கள் சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பல மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுற்றுலா பயணம் செல்வதற்கான, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் நீங்கள் லாபத்தை மட்டுமே கண்டிப்பாக இப்பொழுது அடைவதற்கான நேரம் இது. தோல்வியோ அல்லது நஷ்டமோ கண்டிப்பாக வராது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கின்ற வேலைக்கு கண்டிப்பாக ஊதியம் கிடைக்கும். வீண் விரயம் என்பதே இப்பொழுது இல்லை. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. 7 புதன்
உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் வீட்டிற்கு குரு பார்வை இருக்கின்றது. அதனால் உங்கள் இல்லற துணை உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒத்துழைப்பாக ஒற்றுமையாக நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இப்போ இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே போல திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமண தடை விலகுகின்றது. திருமணம் செய்வதற்கு ஏற்ற நேரம், குறிப்பாக திருமணம் ஆகி குழந்தை பேர் இல்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல திருமணம் ஆகி கணவன் அல்லது மனைவி இழந்தவர்களுக்கு புதிய திருமண வாய்ப்புகள் கூடியிருக்கின்றது. புதிய தொழில்கள் தொடங்கி நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் புதிய தொழிலாளர்களுக்கு இருக்கின்றது. முதலாளிகள் நீங்கள் போட்டிருக்கின்ற முதலீடுகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்பதை கூறி, இந்த வாரத்திலே இந்த மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மீன ராசிக்கு 15ஆம் தேதி இரவு 7:22 வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே கொஞ்சம் நிதானம் தேவை என்பதை உணர்த்துகின்றேன். வணக்கம்.